ஹலோ கைஸ். இன்றைக்கி நம்ம இதை ரெடி பண்ணி லான்ச் பண்ணி பிஞ்சிட்டே தான் போகுது. அதனால் நம்ம புதுசாக ஒன்று இதை வச்சு கிரியேட் பண்ண போகிற லான்ச்சர். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுத்துக்குமே இங்கே ஓட்டை பண்ணி வச்சுக்கணும். இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டன்னு வச்சு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அதை ஓட்டை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அது கத்திரிக்கோள் தேவை இருக்கு, தேடிட்டு வந்துடுறேன். ஓகே காஷ், அதை நம்ம சிசர் தேடி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இங்கே நம்ம மார்க் பண்ணி இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டையை போட்டுக்கலாம். ஓகே, அப்படியே திருப்ப வேண்டியதான். அடுத்தது இங்கே ஒன்று. ஓகே, ரெண்டு சைடுமே ஓட்டையை போட்டாச்சு. நான் கரெக்டாக சென்டரில் வரலையும், அதை நம்ம பார்த்துப்போம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஈவனாக வரலாம், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோம். அப்படி கொஞ்சம் ஈவனாக வர ஆரம்பிக்கும். இங்கேயும் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிப்போம். உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டையை ப்ரெஸ் பண்ணிப்போம். நம்ம ரெகுலராக ஷூட் பண்ணுற இடம் இல்லைங்க, இது வேறு இடம். அந்த இடத்துல கொஞ்சம் நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்குது. நீங்கள் வந்துட்டோம். ஓகே, இந்த அளவுக்கு போட்டு இந்த ஸ்கெட்சில் போகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, அடுத்தது இதை எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம். நீங்கள் வேஸ்டான ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. இது வேஸ்டானது. அந்த 4 ஸ்கெட்ச் தான் இருந்துச்சுங்க, அதான் இதில் வேஸ்ட்டுன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம இந்த முன்னாடி இருக்கிறத எடுத்துடலாம். ஓகே, எடுத்தாச்சு கைஸ். நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது இது பின்னாடி கட்டிக்கணும். இந்த உள்ள எடுத்தணும். நம்ம 2 சைடு தரோம். சும்மா சோப் வேணால் நம்ம எப்படி மாட்டிருக்கோம். இப்போயே இடம் கொஞ்சம் வேக ஆரம்பிக்குது. ஓகே, அடுத்தது கொஞ்சம் முக்கியமான வேலை. இதில் உங்களுக்கு எது ஸ்கெட்ச் பிடிச்சிருக்கோ அதில் இந்த மாதிரி எடுத்து இப்படி ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கணும். வர மாட்டேங்குது. பார்த்தீங்களா ஓட்டை? இதுக்கு சும்மா நம்ம டார்ச்சர் பிடிச்சி இழுக்கும்போது இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடிச்சி நம்ம எப்படி இங்கே கை வச்சு எடுப்போங்க, அதே மாதிரி இதையும் பிடிச்சி இழுக்கிறதுக்கு இங்கே ஒரு ஓட்டை. ஓகே, ஓட்டை போட்டாச்சு. அடுத்து இது ஒரு பிளேஸ்டான பிவிசி பைப்பை வச்சு கட் பண்ணி வச்சுக்கணும். இது கொஞ்சம் கேவலமாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சது எங்கே காணுங்க. இருந்தாலும் சும்மா சாம்பிள் பண்ணது அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். இது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான கயிறு வேணும். இது மாதிரி கயிறு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்தது இதை இப்போ எடுத்து இங்கே மாட்டிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஓகே, எடுத்து வச்சுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துருக்குது. இன்னும் பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கயிறு ஆட் பண்ணிக்கணும். ஆனால் அந்த ஒரே கயிறாக தான் இருக்கணும், சரிங்களா? மாற்றி கூட. அடுத்தது என்ன பண்ணால் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியமானது. கரெக்டாக இது நல்லா சாஃப்டான பிளேஸை வச்சு இங்கே மாட்டிக்கணும். ஓகே, மாட்டியாச்சு. அடுத்தது நம்ம இந்த மூடியில் ஓட்டை போட்டு மாட்டேங்க, அது இன்னும் கொஞ்சம் கீழே மாட்டுறது ஓரளவுக்கு பெருசாக இருந்தால் போதும். கரெக்டாக சுற்றுற சைஸ்க்கு இருக்கணும்.
ஸ்க்ரீன் கொஞ்சம் கரெக்டாக வர மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் இதை வெளியே எடுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் உள்ளே இருக்கிறது உள்ளே போய் மாட்டிக்கிச்சு மாதிரி தான் கட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ எப்படி தான் கொஞ்சம் லேட்டாக தான் வருங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த ரயிகா சாங்ஸ் 2 பேரில் யார் பெஸ்ட்டுன்னு போட்டிருப்பேன் பார்த்தீங்களா வீடியோ. அது கூட நான் ஆல்ரெடி ஆல் தமிழ்நாடு யூடியூபர்ஸ் வீடியோக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு சும்மா வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து நான் எடிட்டிங் பண்ணி எடுத்து போட்டு வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு நான் இந்த இடத்துல இருக்கிற மாதிரியே காட்டியிருக்க மாட்டேன். அது ஆல் தமிழ்நாடு பேபா யூடியூப் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளே பிளேடு யூடியூபர்ஸ் போட்டது. ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் அழியாது அவன் தானே நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. தரவந்தா தரமானவன். இந்தாங்க இப்போ புதுசாக தான் அதை நம்ம இன்னும் கலெக்ட் பண்ணி முடிக்கல. நிறைய விஷயமா இருக்குது ஒன்றும். அது மூவி எத்தனை ரூபாய் கலெக்ஷன் பண்ணிச்சு, அது மொத்தமாக வேர்ல்டு வைட் எத்தனை கலெக்ஷன் பண்ணிச்சு, இந்தியாவில் எத்தனை, அதெல்லாம் ஒவ்வொன்றும் பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் ஆயிடுது. இங்கே ஒன்று அப்புறம் மேலே கொஞ்சம் பெருசாக இருக்கணும். சரிங்களா, நீங்கள் அதுக்கப்புறம் எதோ ஒட்டணுமோ அது மாதிரி கரெக்டாக வச்சு கொஞ்சம் ஒட்டி விட்டுக்கிட்டு வேலை முடிஞ்சு. இங்கேயும் கொஞ்சம் அப்படியே அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிப்போம். இது நமக்கு தேவையான இது ஏன்னா அனுபவம் ஒட்டுறது கொஞ்சம் சிம்பிளுங்க. க்ளூ ஸ்டிக் நம்மக்கிட்ட இல்லைங்க. இல்லைன்னா அது ஒட்டியிருந்தால் கூட கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்து நம்ம ஒரு சாம்பிளாக தான் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இது ஒர்க் ஆச்சுன்னா இன்னும் இதை மாதிரி இன்னொன்று பண்ணிக்கலாம். ஏன்னா ரெடி பண்ணாலும் பிஞ்சிட்டு போயிடுதுங்க. அதாங்க ஓகே. இங்கே ஒட்டியாச்சு. அடுத்து நம்ம இதை இதில் வாங்கி இதை ஒட்டி வச்சிடணும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் ஆல்ரெடி டிக்கரிங் வேலையில் பண்ணி வச்சுருப்பேன். அதெல்லாம் ஃபஸ்ட் அந்த மாதிரி எடுத்துடலாம். வரமாட்டேங்குது, சரி நம்ம அப்படியே விட்டுறோம். கரெக்டாக குஷனாக வச்சு ஓட்டிக்கணும். இப்போ டேட் விட்டு சுற்றுற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது இதை சுற்றி க்ளீன் பண்ணிவிட்டு வச்சு இப்போ வர கம்மோட்டி விட்டாச்சு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லைங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரம் கிடச்சிக்கங்க எடுத்துக்கிறேன். ரொம்ப வேகுது. இங்கே நம்ம ஒட்டி வச்சாச்சு. இதை எங்கே மாட்டிச்சு இப்படி வச்சு. ஓகே, அடுத்தது நம்ம இன்னொன்று பண்ணி வச்சு இல்லைங்க. அது எதுக்கு தெரியுமா? அது இதை மாதிரி கட்ட போக மாட்டேங்குது. நம்ம ஸ்டேடியம் தான் பாருங்க ரொம்ப தூசி ஆயிடுச்சு. ஓகே, இதை சும்மா லைட்டாக மட்டும் இப்படி போட்டுவிட்டு போதும். ரொம்ப டைட்டில் வேணாம். ஏன்னா உங்களுக்கு 10 இன்னும் கொஞ்சம் நூல் வேணால் நீங்கள் அப்படியே இதிலே கட்டி ஒட்டிக்கலாம். ஓகே, இதான் நம்ம எடுத்துடலாம். அடிச்சு சும்மா இந்த மூடி சும்மா தான் கிடக்கும். இங்கே ஒரு வாட்டி இங்கே ஒரு வாட்டி சும்மா. இப்போ கொஞ்சம் அழகாக இருக்குது. ஓகே, இதை நம்ம கொஞ்ச நேரம் காயறதுக்கு முன்னாடி சும்மா டெஸ்ட் வச்சு பார்க்கலாம். டெஸ்ட் லான்ச். இங்கே நான் நூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு அப்படி இதிலே பார்த்துக்கலாம். நம்ம பிளாஸ்டிக் தான் பண்ண இல்லைங்க, வாட்டர் பாட்டிலே வச்சு செய்யலாம். அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக போகும். அது உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். அதையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பிளேட் வால்ட்ரி வச்சு சும்மா ஒரு டெஸ்ட் வந்துட்டு போகிறோம். ஏன்னா அது டிடி பிராண்ட், இது வேறு ஏதோ லோக்கல் பிராண்டு தான் நினைக்கிறேன். எந்த பிராண்டு தெரியல. நீங்கள் அந்தளவு கூட டைட்டாக பிடிச்சி சுற்றணும். இது மாதிரி வச்சு சுற்றினா கூட போதும். சும்மா பண்ணுற வைட்டு தான்.
விடுவோம். 3 2 1 தேடி கொஞ்ச நேரம் காய விட்டுருக்கணும். அதுக்குள்ளே நாமளே எடுத்து விட்டு வீணாக வம்பு பண்ணிட்டோம். ஓகே, கொஞ்ச நேரம் நம்ம எடுத்து இது ஃபஸ்ட் உள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் நல்லா எடுக்கணும். நம்ம எடுத்துடலாம். மறந்துட்டேன், நம்ம சப்ஸ்கிரைபர் 17 இருந்துச்சு, ஆனால் 16 மாறிடுச்சு. நானே கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே கவனிச்சேன், சொல்ல நினச்சி மறந்துட்டேன். யார் அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணாருன்னு தெரியலைங்க. நம்ம சேனல் இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருக்குது. உங்களோட முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம வாட்டர் பாட்டில் இப்போ எல்லாம் சொல்லுங்கள், அது ரொம்ப சிம்பிள். இதை மாதிரி ஓசில் தேவையில்லை. எடுத்து வச்சு இப்போ நம்ம என்ன போட்டு நல்லா டைட்டாக 2 சைடுமே போட்டு ஒட்டிடலாம். ஒட்டிடலாங்க. ஓகே, இங்கே கொஞ்ச நேரம் காய்ட்டதுக்கு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஓகே, கொஞ்ச நேரம் காய்ட்டு அதுக்கு நான் வெயிட் பண்ணலாம். காய்ட்டு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு விதமான பிளேட் தான். 30 ரூபாய்க்கு வாங்கினது. இதோட லான்ச்சர் எங்கே பிடிச்சிட்டு போயிடுச்சு. வந்து நாமளே ஒரு புதுசாக லான்ச்சர் ரெடி பண்ணிக்கிறேன். அதை பற்றி தனியாக வீடியோ பண்ண சொல்லுங்கள், போடலாம். இந்த பிளேட் நல்லா தான் சுற்றும். வேணா பாருங்கள். அதெல்லாம் சரி, தனியாக எடுத்து வீடியோ பண்ண சொல்லுங்கள், போடலாம். ஓகே, இதை நல்லா காயிட்டும். கேமரா அவனுக்கு கீழே வந்துடுது. ஓகே, நல்லா நம்ம அப்ளை பண்ணி ஒட்டிட்டுறோம். ஓகே, நல்லா காயிட்டும். அதுக்கு வெயிட் பண்ணுவோம். இடம்லாம் பாருங்க, ரொம்ப வேகு தாங்க முடியலைங்க வேறு. இதில் யாருக்கு உங்களுக்காக தான். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இதை மாதிரி நம்ம அந்த வாட்டர் கேட்டையும் வச்சு வெயிட் பண்ணால் சொல்லுங்கள். இதை மாதிரி பிளாஸ்டிக் வேணாங்க, இது இந்த மாதிரி ஒன்றும். அப்புறம் இதை வாட்டர் கேனு அதெல்லாம் இருந்தப்போ நம்ம பண்ணிடலாம். இது வந்து ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த அந்த ராக் டவர் இருக்குது இல்லைங்க, மாங்காய் ராக் டவர், அதுக்கான ப்ரீஜென் ராக் டவர் அதோட தான். அது பிஞ்சிட்டு போயிடுச்சு அந்த லான்ச்சரு. ஆனால் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இதில் என்னன்னா, இந்த லான்ச் இதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் இங்கே மட்டும் பிஞ்சிட்டு போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியலைங்க. இப்போ இந்த பிஞ்சிட்டு மறுபடியும் நாங்கள் எதுவும் இல்லை, இதை வச்சு தான் வெட்டேன். அதுக்கே பிஞ்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் தொலைஞ்சு போயிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறது தெரியலைங்க. அதான் நானே புதுசாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் அந்த வால்ட்ரி எக்ஸ்பிரஷனில் யார் பவர்ஃபுல் வேறு ஒரு பேட்டில் போடலாம்னு நினச்சேன். அதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே இது பிஞ்சிட்டு போயிடுது. இதை மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது பாருங்கள், பக்கத்தில் தான் ஒட்டுற மாதிரி இருக்குதாங்க. அப்படி கொஞ்சம் பிடிச்சி இப்படி எடுத்து கம்மோட அப்படியே சேர்ந்து ஒட்டிக்கும். அப்புறம் விடும்போது 10 டைம் பிஞ்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒட்டிடுச்சாங்க. இன்னும் ஒட்டலை, காயிட்டும். இது இந்த மாதிரி நீங்கள் சைடில் தொட்டு பார்த்துக்கலாம், இங்கே காயுதா இல்லையானு. ஓகே, நாங்கள் கிட்ட பார்ப்போம். 3 1 தேடி சொல்லிடு. ஓகே கைஸ், நான் பாதி தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் நல்லா ஸ்பீடாக சுற்றுது. நல்லா தான் சுற்றுது. எனக்கு கொஞ்சம் இடம் விட்டுறதுக்கு ஃப்ரீயாக இல்லைங்க. ஓகே, நம்ம இதை வச்சு பேட்டில் போடுவோம். 3 நல்லா விடுவோம். 3 2 1 லேடி. எல்லாவும் பார்த்துப்பா.
ரொம்ப நன்றி. என்னங்க இது பிஞ்சிட்டு போகுது. மாப்பிள்ளைந்து அனமனை போட்டு விட்டுருக்கிறாரு நம்ம முதலாளி இல்லை பாஸ். ஆமாம் கொஞ்சம் ஒட்டி பிடிப்பான்னு பார்த்தா இது பாட்டு பிஞ்சிட்டு போகுது. ஏற்க ஆரம்பிக்குதுங்க. நல்லா கம்மப்படுத்திக்கிட்டு விட்டாச்சு. ஓகே, நம்ம ஒரு நாள் போட்டு தொடர்ந்து விட்டுருவோம், அடுத்த நாள் பார்ப்போம். இதான் இது அடுத்தது என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஒட்டிக்கிச்சே நம்ம அடுத்த வீடியோ சொல்லுங்கள். அடுத்து இந்த ஸ்டேடியம் தானே க்ளீன் பண்ணுறது எப்படி? நீங்கள் ஒரு வாரம் 1 மாதம் இது மாதிரி யூஸ் பண்ணாமல் இருப்பீங்களே, யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது எப்படி ப்ராப்பராக பேக் பண்ணி வைக்கிறது, அதை மாதிரி எல்லாம் இதை சொல்லணுமா சொல்லுங்கள் கமெண்ட்டில். அதை என்ன பண்ணுவோம். இதுதான் பிஞ்சிட்டு போயிடுது. புதுசு நம்ம பிரேக்கிங் பேஸ்லேருந்தே ஃபேக்கு தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரிஜினல் வாங்குறதுக்கு காசு இல்லைங்க, ஃபேக் வாங்குறதுக்கு இப்போ காசு இல்லைங்க. எப்படியா செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். சரி வாங்கி அதை பற்றி தனியாக வீடியோ போயிடும். சரி இதை பற்றி வேணும் நான் சொல்லி பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே பை கைஸ். தேங்க்யூ. ஆனால் என் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது. தப்பு மொத்தமும் உன் மேலே இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் நின்று இருப்பேன்.